அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சர்வதேச அரங்குல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்குது நண்பர்களே. இது அமைதியாக எந்த விதமான அலட்டலும் இல்லாம இந்தியா செய்திருக்கிற காரியம். இதை கண்டு இப்பொழுது மேற்குலகமே, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு சொல்றாங்க, வளர்ந்த நாடுகள் உலகமே இப்பொழுது ஆடி போயிருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்தியா சுழற்றி அடித்ததே அவங்களுடைய ஒரு கூட்டாளியை தான் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, அச்சு அசலாக என்ன நடந்தது அப்படிங்கிறத புட்டு புட்டு வைக்கிறான் இன்னைக்கு. வாங்க நண்பர்களே, வீடியோ போலாம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு அப்புறம் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாம போடுகிற வீடியோக்களை உங்களுக்கு யூடியூப் காட்டும். மறக்காம இதை செஞ்சிருங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போலாம். நண்பர்களே, மேற்கத்திய உலகம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப விசித்திரமான உலகம். அவங்களுடைய நினைப்பு எல்லாமே தாங்க தான் சுப்ரீம், தங்களுக்கு மீறினது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா. அவங்க அவங்களுடைய கூட்டாளிகள் அப்படின்னு சேர்த்துக்கிற ஆளுகளையும் சேர்த்து அவனுங்க ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இதுல இப்படி மேற்குலகின் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டாளியான ஒரு நாடு தான் துருக்கி அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மை பொறுத்த வரைக்கும் துருக்கி அப்படின்னா ஒரு இஸ்லாமிய நாடு. பாகிஸ்தான் மலேசியாவோட கைகோத்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக எப்ப பாரு கொடி பிடிக்கிற ஒரு ரச்ச அப்படின்னு தானே நமக்கு தெரியும். இந்தியாவோட நெருங்கிய சரித்திரகால தொடர்புள்ள நாடு தான் துருக்கி அப்படிங்கிறதா உண்மை. நம்மோடு நெருங்கிய வர்த்தக உறவையும் கொண்டிருக்கிற நாடு தான் துருக்கி. அந்த துருக்கி ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு அங்கத்தினராக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாட்டோவுடைய ஆலியாக இருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான அமைப்புகள்ல இந்த துருக்கி போய் உட்கார்ந்து இருக்குதுன்னு. அதெல்லாம் பத்தாதுன்னு இந்த துருக்கியுடைய அதிபராக இப்பொழுது இருக்கிற இந்த எர்டோகன் இஸ்லாமிய உலகத்துக்கும் தாங்க நாடுதான் தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி பல உள்ளடி வேலைகளை செய்துகிட்டு இருக்கிறாரு. இப்போதைக்கு இஸ்லாமிய உலகத்துக்கு தலைவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா, யுஏஇ சொல்லலாம் நண்பர்களே. இஸ்லாமிய நாடுகள் உலகத்துல கிட்டத்தட்ட 53க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய தலைவர்களாக இந்த சவுதி அரேபியா, யுஏஇ இருக்குது. ஆனா அந்த சவுதி அரேபியா, யுஏஇ கழட்டி விட்டு தான் உலகத்துடைய இஸ்லாமிய உலகத்துடைய தலைவராக ஆகணும் அப்படின்னு பாகிஸ்தான், மலேசியா போன்ற நாடுகளோடு இணைந்து கொண்டு பல உள்ளடி வேலைகளை துருக்கி செய்து வருது. கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த பாகிஸ்தானுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு காலத்துல மலேசியாவும் இதோட இணைஞ்சு செயல்பட்டதை பார்த்தோம். யாரு? மலேசியாவுடைய பிரதமராக மகத்திர் முகமது தாத்தா இருந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் மலேசியாவுக்கும் அப்படி ஒரு ஆசை, உலக அரங்குல தான் இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்களுள் ஒருவனாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசையில அந்த தாத்தாவும் நல்ல துருக்கிய ஸ்க்ரூ ஏத்திட்டு இருந்தாரு. பாகிஸ்தானும் மலேசியாவும் துருக்கிக்கு நல்ல ஸ்க்ரூ கொடுத்து துருக்கி என்ன ஆனது, முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரியாகவே மாறுது அப்படின்றத பார்த்தோம். ஒவ்வொரு முறை ஐக்கிய நாடுகள் சபையுடைய கூட்டத்துல துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் பேசும் போதும் காஷ்மீர் பிரச்சனைய கிளப்பாம இருக்க மாட்டாரு இந்த மனுஷன். பாகிஸ்தான் பேசுதோ இல்லையோ, காஷ்மீர் விவகாரத்தை இழுத்து போட்டு அதுல குளிர்காயணும்னு நினைக்கிறாரு துருக்கியுடைய அதிபர் எர்டோகன். அவ்வளவு தூரம் ஏன் போறோம்? இந்த தடவை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தது இல்லையா, இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை தொடங்குச்சு இல்லையா. அந்த ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்தி கொண்டிருந்த போது பாகிஸ்தானுக்கு பக்க பலமாக நின்னது 2 நாடுகள் தான், ஒன்னு சீனா, இன்னொன்னு துருக்கி. அதுலயும் துருக்கி பார்த்தோம்னா துருக்கி தன்னுடைய கடற்படை கப்பல் ஒண்ணு கராச்சிக்கு அனுப்பிச்சு அந்த டைம் பார்த்து. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் துருக்கியிடம் பர்கத்தியார் உள்ளிட்ட பலவிதமான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சில ஆயுதங்களையும் வாங்கி இருக்குது. அதை பாகிஸ்தானியர்களுக்கே ஆபரேட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி துருக்கி தன்னுடைய ராணுவத்தினரை பாகிஸ்தானுக்கு அனுப்பி அவனுங்க தான் இந்தியாவுக்கு எதிராக இந்த ட்ரோன்களை எல்லாம் செலுத்தினானுங்க அப்படின்லாம் இப்பொழுது தெரிய வந்திருக்குது.
இந்தியாவுக்கு எதிராக துருக்கி இந்த அளவுக்கு களமிறங்கிய பிறகு இனிமேலும் நாமெல்லாம் நாகரிகம் பார்க்க கூடாது, முகத்தாட்சனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா பலவிதமான காய்களை துருக்கிக்கு எதிராக நகர்த்த ஆரம்பிச்சிருக்குது. துருக்கியுடைய ஒரு ஜென்ம எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா அது கிரீஸ் நாடு நண்பர்களே. இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி ஜென்ம எதிரிகளோ, எல்லை பிரச்சனை இருக்குதோ, அதே போல துருக்கியும் கிரீஸும் ஜென்ம எதிரிகள். சில ஒரு போர் கூட இவங்களுக்கு இடையே நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுலயும் குறிப்பாக அந்த ஏகியான் சி அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த ஏகியான் சி ஐலண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தீவு தொடர்பாக பெரும் சண்டையே மூன்று இருக்குது இந்த இரண்டு நாடுகளுக்கும். அந்த தீவுடைய பெரும்பாலான பகுதி கிரீஸுடைய கண்ட்ரோல் இருந்தாலும் ஒரு பகுதியை துருக்கி கிரீஸிடம் சண்டை போட்டு புடுங்கி வச்சிருக்குது, ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது. அதனால அந்த பகுதி, கடல் பகுதி முழுவதும் தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி துருக்கி கிரீஸோட பலவிதத்திலையும் மோதிக்கிட்டு வர்றத பாக்குறோம். இந்த கடல் பகுதி ஏன் அவ்வளவு முக்கியமானது அப்படின்னா அங்க எண்ணெய் வளம், கச்சா எண்ணெய் வளம் நிறைய இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. அதனால அந்த கடல் பகுதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு துருக்கி அங்க இருந்து கச்சா எண்ணெயை தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதனால கிரீஸுக்கும் துருக்கிக்கும் பயங்கரமான மோதல் போக்கு போய்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நேற்றைய தினம் துருக்கியுடைய முன்னணி பத்திரிகையான திராபர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை என்ன செய்தி வெளியிட்டு இருக்குது அப்படின்னாக்க, இத்தனை காலம் இந்தியா துருக்கியோடு ஒரு நட்புறவை தான் பாராட்டி வந்தது. ஆனா திடீர்னு இந்தியா நம்முடைய எதிரி, அதாவது துருக்கியுடைய எதிரியான கிரீஸ் நாட்டுக்கு மிக பயங்கரமான ஆயுதங்களை வழங்க முன் வந்திருக்குது. அதுலயும் குறிப்பாக கிரீஸுக்கு லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த LAMC அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த ஏவுகணையை வழங்குவதற்கு இந்தியா முன் வந்திருக்குது. ஒருவேளை இந்தியா இந்த ஏவுகணையை கிரீஸுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு துருக்கிக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஏவுகணை இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பு. அது அந்த ஏவுகணை 1500 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றது. அதுவும் எப்படின்னா ரேடார்ல கூட இது பெருசா தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு லோ லெவல்லையே தரையை ஒட்டியே பறக்குமா இந்த மிசைல். அதனால துருக்கி ரஷ்யா கிட்ட ஏற்கனவே S-400 வாங்கி வச்சிருக்குது. அதனால துருக்கியுடைய இந்த S-400 இருக்குது இல்லையா, அந்த S-400 கூட இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது துருக்கிக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு வெளியிட்டு இருக்கிற நண்பர்களே. இந்த பத்திரிகை மேலும் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு இருந்த இந்தியாவை போய் சொரண்டி விட்டுட்டு வந்திருக்கிறாரு எர்டோகனு. தொடர்ந்து சொரிஞ்சுக்கிட்டே இருந்ததுனால இந்தியா கடுப்பாகி இப்பொழுது துருக்கிய பலார் அறைவதற்கு தயாராயிருச்சு. பாகிஸ்தானோடு கைகோர்த்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர்ல துருக்கி நேரடியாக களமிறங்கி செயல்பட்டதால இந்தியா துருக்கியின் மீது பயங்கரமான கடுப்பாய் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்தியா கிரீஸுக்கு இந்த பயங்கரமான ஆயுதத்தை வழங்க முன் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்தியாவுடைய ஏவுகணை இருக்கு இல்லையா, அது அமெரிக்காவுடைய டொமாஹாக் மிசைல் இருக்குது இல்லையா, அதே போல ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யா கிட்ட காலிபர் அப்படிங்கிற ஒரு மிசைல் இருக்குது. இந்த இரண்டு மிசைல்கள் தான் உலகத்துல பயங்கரமான மிசைல்களாக கருதப்படுது. இந்த இரண்டை விட இது பயங்கர பவர்ஃபுல்லான மிசைலு அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை அலறியதை பார்த்து துருக்கியுடைய சோசியல் மீடியாவே இன்னைக்கு பத்திட்டு எரியுது நண்பர்களே. சும்மா இருந்த இந்தியாவை நோண்டி 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 கடைசியில இந்தியா வெகுண்டு எழுந்து துருக்கிக்கு எதிராக அணிதிரட்ட தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்பொழுது துருக்கியுடைய சோசியல் மீடியால மக்கள் எர்டோகனை, அவங்க நாட்டு அதிபர் எர்டோகனை கழுவி ஊத்திட்டு இருக்கிறத நாம பார்க்க முடியுது நண்பர்களே. அது மட்டும் இல்ல, இந்த பத்திரிகை மேலும் என்ன சொல்லுதுன்னா, துருக்கியை பழிவாங்குவதற்காக இந்தியா கிரீஸ மட்டும் கையில் எடுக்கல, அந்த பக்கம் அர்மீனியாவையும் கையில் எடுத்திருக்குது. அர்மீனியாவுக்கும் தேவையான ராணுவ தளவாடங்களை இந்தியா சப்ளை பண்றதுக்கு ஒப்புக்கொண்டிருக்குது. துருக்கியுடைய இரண்டு பக்கங்கள்ல இப்பொழுது இந்தியா தன்னுடைய கோட்டையாக மாற்ற தொடங்கி இருக்குது.
இது துருக்கிக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. உடனடியாக துருக்கியுடைய எர்டோகன் தன்னுடைய ஆன்டி இந்தியா நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி துருக்கியுடைய பத்திரிகை எர்டோகனுக்கு அட்வைஸும் பண்ணி இருக்குது. ஆனா இந்த பையன் கேட்பானா? காலம் தான் நமக்கு அது பதில் சொல்லணும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அதே போல இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலியோடு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொலைநோக்கு பார்வையோட பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. இந்தியாவுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு, ஒரே நல்ல நோக்கத்தோடு அவர் மேற்கொண்டு வருகிற இந்த விஷயங்களை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன்.